நலமுடன் வாழ தேனி மாவட்ட இயற்கை விவசாயி சேனலுக்கு தங்களை வரவேற்கிறோம். இப்போ இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுற நம்ம வாழைத்தோப்பில் வாழைப்பூ ஃப்ரெஷ்ஷாக பறித்து வாழைப்பூ வடை பண்ணலாம். இது நாளிப்பூவன் வாழைப்பூ, கற்பூரவள்ளி, செவ்வாழை இந்த மூணுலேயும் துவர்ப்பு தன்மை கம்மியாக இருக்கும். பச்சை வாழை, மலை வாழை பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். அதில் பண்ணால் ரொம்ப கசப்பாக இருக்கும். அதனால் அந்த பூவில் பண்ண முடியாது. இப்போ நம்ம இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளையாக ஒரு நரம்பும், அதுக்கு கீழே கண்ணாடி இலை மாதிரி ஒன்று இருக்கும். அது ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வச்சு போட்டாலும் அது வாயில் போட்டு மெல்றப்ப அந்த இது வேகாமல் அது இருக்கும். அப்படியே பல்லு இடையிலெல்லாம் குத்திக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்குது. ஒரு 10 லேயருக்கு தான் அந்த பூ அப்படி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த நரம்பு மட்டும் மேலே மட்டும் இப்படி கிள்ளி எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்துடும். இது பார்த்திங்கன்னா இப்படியே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நறுக்கி வச்ச வாழைப்பூ, பச்சரிசி மாவு, 2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சீரகம், 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது, தேவையான அளவு எண்ணெய். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த கடலைப்பருப்பு இருக்குல்ல, அதை தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு மட்டும், ரொம்ப நல்லா அரைக்காமல் லைட்டாக கொரன்னு மட்டும் அரைச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம், சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் போட்டுக்கிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்ச வாழைப்பூ. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, வாழைப்பூ கட் பண்ண உடனே தண்ணியில் போடணும், இல்லைன்னா கருத்துரும் அப்படின்னு. நான்லாம் கட் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே தான் வச்சுருந்தேன். எனக்கெலாம் கருத்து போகவே இல்லை. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா இதை எல்லாமே ஒன்று போல் கலந்து வர மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா, வாழைப்பூ வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பச்சரிசி மாவு போட்டால். அதனால் கொஞ்சம் உருண்டை பண்ணி பார்க்கலாம். உருண்டை பண்ணுறதுக்கு வந்துருச்சு. ஒரு 10-15 உருண்டை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெயில் போடுறப்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அடுத்தடுத்து போடுறதுக்குள்ளே போட்டது சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு உருண்டையை எடுத்து அதில் வச்சு நல்லா தட்டி, அடுப்பை பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா போட்ட உடனே ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா எண்ணெய் பிரிஞ்சிரும் அந்த வடையெல்லாம். சிம்மில் வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பிரியாமல் நல்லாயிருக்கும். இப்போ ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் தட்டி போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா போட்ட உடனே நம்ம திருப்பி போட்டோம்னா எண்ணெயில் உதிர்ந்துடும் அப்படியே எல்லாமே. இப்போ நல்லா வெந்துருச்சு. சிம்மில் வச்சுட்டு நம்ம எல்லா வடையும் எடுத்து வச்சுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது கூட. அடிக்கடி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு வீட்டில். ஒரு முருன்னு சுவையான சூடான வாழைப்பூ வடை ரெடி. வாங்க சாப்பிட்லாம். அடுத்த ரெசிபி விரைவில்.